ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சூப்பரான மோட்டிவேஷ்னல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்களோட நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஸ்டோரியை தான் நம்மக்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வீடியோவாகவும் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம சிஸ்டர் எவ்வளோ வருஷம் கழித்து கன்சீவ் ஆகியிருக்காங்க, அப்படி கன்சீவ் ஆகிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் டெய்லி போடக்கூடிய வீடியோவில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதையும் சேர்த்து வீடியோவாக போட போகிறோம். இதனால் நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் தீரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட டவுட்ஸை நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா அதை நான் வீடியோவாக போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஹாய் சிஸ்டர், என் நேம் பர்வீன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி 12 இயர்ஸ் அப்புறமா டுடே பாசிட்டிவ் ரிசல்ட். தேங்க்யூ ஸோ மச் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வெறும் 4 விஷயங்கள் தான் அதை சொல்லியிருக்காங்க. டெய்லி மார்னிங் வெந்தயம் தண்ணி 11 வெந்தயம் தண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெந்தயம் ஊற வச்ச தண்ணி டெய்லி மார்னிங் அவங்க எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வெந்தயம் தண்ணியும் எடுக்கலாம், இல்லைன்னா வெந்தய டீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எது வேணாலும் பெனிஃபிட் தான், ரெண்டுமே ஈக்குவல் பெனிஃபிட் தான். ஸோ இவங்க வெந்தயம் தண்ணி எடுத்திருக்காங்க. இது உங்களோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இன்சுலின் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாக இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 11 மணி போல் பாதாம் பிசின் வித் லெமன் ஜூஸ் எடுத்திருந்திருக்காங்க. பாதாம் பிசினும் லெமனுமே பார்த்திங்கன்னா உடம்பு பாடி ஹீட் இல்லாமல் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி லெமன் ஜூஸில் விட்டமின் சி ரிச் அப்படிங்கிறதுனால உங்களோட எக் குவாலிட்டி அண்ட் எக் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய அந்த அந்த பாடி ஹீட்டை குறைக்கக்கூடியது உங்களோட பாடி ஹீட்டை ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டெய்லி 5 ஆல்மண்ட் ஊற வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெய்லி 5 பாதாம் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில் தோல் உரித்து சாப்பிட்ருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க தயவு செஞ்சு பாதாம் மட்டுமாவது டெய்லி இந்த மாதிரி ஓவர் நைட் சோக் பண்ணி காலையில் சாப்பிடுங்க. இது ரீசெண்ட் டேஸில் ஒரு ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. பாதாம் நேச்சுரல் கன்சப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதில் ஒமேகா 3, விட்டமின் இ, ஜிங்க், மெக்னீஷியம், அயர்ன், ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கிறதுனால இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் சிஸ்டருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு டெய்லி அஸ்வகந்தா பவுடர் 3 மந்த் ஃபாலோ பண்ணோம். நவ் ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு டெய்லி பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா பவுடர் 3 மந்த் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த அஸ்வகந்தா பவுடர் ஜென்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. அதாவது லேடிஸுமே டெய்லி இதை எடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம சிஸ்டர் ஃபாலோ பண்ணது பார்த்திங்க அப்படின்னா வெறும் 4 விஷயங்கள் தான் 12 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு எது செட் ஆகும், உங்களோட ப்ராப்ளம்க்கு எது தேவை அப்படிங்கிறது யோசித்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயும் இது மாதிரி நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ எவ்வளோ வருஷங்கள் ஆகியிருந்தாலும் சரி, மன நம்பிக்கையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.